அதிமுகவை தவிர்த்த அரசியல் முடிவு எடுத்ததுக்கு எடப்பாடியும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் பிஜேபி தான். அவருடைய பொம்மலாட்டத்திற்கு ஒரு காயாக பயன்பட்ட ஓபிஎஸ் அந்த பிஜேபியும் கைவிட்டது. கிட்டத்தட்ட தெருவில் நிற்கிற மாதிரி என்ன அரசியல் ரீதியாகுது. நான் பாவம் இல்லையானே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டேன். எல்லாரும் கை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? திமுக தான் ஒரே வழியா? இல்லை, அவருக்கு ஆப்ஷன் இருந்தது. விஜய் பக்கம் போயிருக்கலாம், சசிகலாவோட போயிருக்கலாம். என்ன கெட்டு போச்சு? இப்போ ஓபிஎஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே போகிற இதாகிடுமா? பூகம்பம் வெடிச்சிருமா? வர்றவங்களெல்லாம் செத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன? போடி ஒன்றியச்சால் இருக்கு, போடி நகரச்சியால் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும்ல. அப்ப விஜய் சொல்றது போல நிழலுக்கு ஒதுங்குறவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி விஜய்க்கு என்ன கவலை? தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு உற்சாகமோ நம்பிக்கையோ தர்ற மாதிரி சசிகலாவுடைய கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள் அறவே இல்லை. எல்லாரும் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்றாங்க, சசிகலா துரோகம் பண்ணலாமா? அந்த ஆன்மா மன்னிக்குமா? தோல்வி தொடருதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு நபர், ஒரு முக்கியஸ்தர் பொதுவெளியில் இருந்துட்டு நீ ஆட்சியில பங்கு கொடுக்குறியா இல்லையா, கத்தி எடுத்துக்கிட்டு குத்தவா வேணாமாங்கிற மாதிரி, எங்களுக்குலாம் சுயமரியாதை இல்லையா அப்படின்னு பொதுவெளியில இருந்து கேட்கிற விஷயம் அது அல்ல. கூட்டணி தொடர்ற போது அந்த ராகுலுடைய அந்த பிம்பம் அன்னைக்கு தமிழர்கள் மனசுல எவ்வளவோ இறந்து போயிருந்துச்சு. அந்த சோகால்டு பிம்பம் இந்த ஒரு மாசத்துல ஒட்டஞ்சு சுக்குநூறாச்சு. காரணம் ராகுலுடைய அந்த கள்ள மௌனம் தான். நீங்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மக்களால் கவனிக்கப்படுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்துல நாள்தோறும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குற இந்த சூழல்ல எந்த நேரத்துல எது நடக்குது அப்படின்னு தெரியாத பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அதிமுகவில் பயணிச்ச அனுபவம் கொண்ட ஒரு நபர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவரு தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க சார்? ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சில நிர்பந்தங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் இருக்கும். ஓபிஎஸோட வயது, அவர் கடந்து வந்த பாதை, அவர் அடைந்த உயரங்கள், இதெல்லாம் எடுத்து பார்த்தா கனவு காண்கிற வயது ஓபிஎஸ்க்கு இல்லை. கனவு எப்போதும் காணலாம். அரசியல்வாதியினுடைய கனவுங்கிறது ஒரு மிடில் ஏஜில் 50 வயசுல 60 வயசுல 60 வயசாக இன்னொரு அடையாளம் படுத்தப்படாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கனவு ஒரு முக்கியமாக இருக்கலாம். அந்த கனவை நினைவாக்குறதுக்கு பயணிக்கலாம். ஒரு மாநில கட்சியில் நுழைஞ்சு ஒரு இடத்தை அடைஞ்சு அதில் தலைமையினுடைய அடையாளத்தை பெற்று அங்கீகாரத்தை பெற்று அவர் அடைந்த அதே பதவி இவரும் அடைந்த பிறகு, முதலமைச்சர் பதவி தான் உச்சபட்ச பதவி, அதன் பிறகு இவருக்கு கனவுங்கிற வார்த்தைக்கு பொருத்தம் இல்லை. வேற என்ன எதிர்பார்ப்பு? எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார் ஓபிஎஸ். கிட்டத்தட்ட சின்ன சின்னதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரிந்திருக்கிற இந்த துறைகளையும் கணக்கு வச்சு பார்த்தோம்னா 15 அல்லது 16 துறைகளுக்கு ஒரே நேரத்தில் அமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ். ஜெயலலிதா சிறைக்கு போகிற போது முதலமைச்சராக்கிட்டு போனார் இல்லையா, வந்துட்டு அந்த சந்தோஷத்துலேயே அவருக்கு அத்தனை துறைகளை கொடுத்தார். ஸோ எந்த மந்திரியும் சமீப சில 10 ஆண்டுகள் அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சவர் தான் அவர். எந்த அரசியல்வாதியும் கூட சொல்லலாம். எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு இப்போ என்ன, ஏன் அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த நிலைமைக்கு காரணம் எடப்பாடியினுடைய அலட்சியமும் ஒரு காரணம். அதிமுகவுடைய பிளவுக்கு வழிவகுத்தவரே, பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். பிஜேபியின் பேச்சை கேட்டுக்கிட்டு, ஆடிட்டர் குருமூர்த்தியின் பேச்சை கேட்டு, ராத்திரின்னு கூட பார்க்காம சமாதி பக்கம் போய் தர்மயுத்தத்தில் உட்காந்து அன்னைக்கு அந்த தவறை செய்து அரசியலையே வேற திசைக்கு மாற்றியவர் ஓபிஎஸ் தான். தவறான திசைக்கு அதிமுக பார்வையில் பார்த்தா அதை ஒரு பாவமாக நினைச்சு அந்த பாவத்துக்கு பரிகாரமாக எல்லாம் முடிஞ்சு தர்மயுத்தம் 1, 2 எல்லாம் முடிச்சு இப்போ நான் எந்த நிபந்தனையும் எனக்கு இல்லை, நிபந்தனை இல்லாமல் நான் வரேன் அப்படின்னு சொன்ன பிறகும் அதை ஏற்க மறுத்தது எடப்பாடியினுடைய அரசியல் ரீதியான தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். 1000 கோபதாபங்கள் இருக்கலாம். ஓபிஎஸ் ஒன்றும் அரசியல் புனிதர் அல்ல. அவர் மேலே விமர்சிக்கிறதுக்கும் 1000 காரணம் எடப்பாடி கிட்ட இருக்கலாம். நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சது எவ்வளவோ இருக்கலாம். நான் தனி மனித நியாயத்துக்குள்ளே வரலை. அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி மனசில் வச்சு தான் இதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்துட்டு இருக்கலாம், நடக்கலை. ஸோ இன்றைக்கி அவர் அதிமுகவை தவிர்த்த அரசியல் முடிவு எடுத்ததுக்கு எடப்பாடியும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் பிஜேபி தான். அவர்கள் கேட்ட நேரமெல்லாம், கேட்காத போதும் கூட ஓடோடி போய் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி கிட்டத்தட்ட கைப்பாவையாகவே இருந்து அவருடைய பொம்மலாட்டத்திற்கு ஒரு காயாக பயன்பட்ட ஓபிஎஸை அந்த பிஜேபியும் கைவிட்டது. கிட்டத்தட்ட தெருவில் நிற்கிற மாதிரி என்ன அரசியல் ரீதியாக அவர். நான் பாவம் இல்லையானே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டார். என்னை பார்த்தா பரிதாபம் இல்லையான்லாம் கேட்டார். வேற கான்டெக்ட் தான், பட் வார்த்தை மனசுல இருந்தது வந்துச்சு. அந்த அளவுக்கு திக்கற்று நின்ற ஒருத்தரை நமக்கு இவ்வளவு தூரம் இக்கட்டான நேரங்களில் கை கொடுத்தாரே, நம்ம சொன்னதையெல்லாம் கேட்டாருங்கிற நன்றி உணர்ச்சி ஒரு துளி கூட இல்லாமல் பிஜேபிக்கு அவரை என்னன்னு கண்டுக்கல. அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவு அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க 10 மாசம் முன்னாடி. அந்த ஷார் ஹோட்டல் பிரஸ் மீட் ஞாபகம் இருக்கா? 11 மணி 12 மணி 1 மணின்னு சொல்லி அங்கே அழுத்தம் கொடுத்து அவரை வர வைக்கிறதுக்கு 3 மணி 4 மணி ஆச்சு. அந்த அழுத்தத்தில், அந்த முயற்சியில் ஒரு 10% இன்னைக்கு பிஜேபி எடுத்திருந்தாங்கன்னா ஓபிஎஸ் என்டிஏல இருந்திருப்பார்.
அதிமுக சேர்க்கிறோட அப்புறம் இங்கே வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முதல்ல தினகரன் மாதிரி நீங்களும் என்டிஏக்கு வாங்க அப்படின்னு இப்போவும் சொல்லியிருக்கலாம். ஆபத் பாந்தவனாக தினகரனும் ஓபிஎஸும் எடப்பாடி கூட்டணி விட்டு வெளியே பிறகு எம்பி எலெக்ஷனில் கூட இருந்தாங்கல்ல என்டிஏல. அந்த நன்றி கூட இல்லையே. எலெக்ஷனில் தோத்த பிறகு நாங்கள் என்டிஏல தான் நீடிக்கிறோம்னு சொன்ன போது கூட அதை என்டார்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மனசாட்சியில் ஒருத்தர் கூட பிஜேபியில் இல்லை. அண்ணாமலையும் நயினாரும் சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. சென்னைக்கு வருகிற போதாவது, தமிழ்நாட்டுக்கு வருகிற போதாவது மோடியோ அமித்ஷாவோ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. விமான நிலையத்தில் வரவேற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்ட கூட அதையும் மறுத்தவர்கள் தான் பிஜேபியினர். அந்த துரோகத்தை ஓபிஎஸ்க்கு செஞ்சவங்க பிஜேபி தான். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை கிடைக்குங்கிறதுல நம்பிக்கை உள்ளவன். ஸோ ஓபிஎஸ் செய்த தவறுகளுக்கு அந்த அவமானங்களும் ஒரு கடவுள் கொடுத்ததுன்னு தான் நான் எடுத்துக்குவேன். நான் சந்தோஷப்படலை. ஒரு ஒப்பீட்டளவில் இறை நம்பிக்கையோடு அதை நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகும் இவ்வளோ தூரம் தத்தளிக்கிறாருன்னு இப்போ கூட அவங்க கை கொடுக்கல. இதுவும் ஒரு காரணம். ஸோ எல்லாரும் கை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், திமுக தான் ஒரே வழியா? இல்லை, அவருக்கு ஆப்ஷன் இருந்தது. விஜய் பக்கம் போயிருக்கலாம், சசிகலாவோட போயிருக்கலாம், இல்லை அதிமுக ஒற்றுமைக்காக நான் காத்திருக்கிறேன், காலம் கனியும் வரை காத்திருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், வீட்டில் போய் உட்காருங்க. என்ன கெட்டு போச்சு இப்போ? ஓபிஎஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே போகிற இதாகிடுமா, பூகம்பம் வெடிச்சிருமா? இல்லை, அதுக்கான முயற்சிகள் ஓபிஎஸ் எடுத்தாரு. எந்த முயற்சி? எல்லாரும் சேரணும் அப்படின்றதுனால கெடு கொடுத்தது எடப்பாடி. இல்லை, நான் சொன்னது அந்த இது முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு தான் எடப்பாடியோட அலட்சியத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாகவே சொல்லிட்டேன். மீதம் இருக்கிற சசிகலா பக்கம் போகலாம். சசிகலா என்ன அரசியல் பண்ணுறாரு, அவருடைய நிலைப்பாடு என்ன? அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமையணும், அதுக்கு தானே அவர் ஏடிஎம்கேக்கு வர்றேன்னு சொன்னார். அதுக்கு சசிகலா அவரே அவர் பக்கம் சேர முடியல, அவங்க சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கு இடமில்லைன்ட்டாங்க. ஸோ அது சரி வரல. விஜய் பக்கம் போகலான்னா விஜய் அரசியலே பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் அவர் பண்ணுற அரசியல் முதிர்ச்சியற்ற அரசியலாக இருக்குது. ஒரு மூத்தவர்களோ அனுபவமானவர்களோ வந்தால் அவங்களை எங்கே வைக்கிறோம், எப்படி உட்கார வைக்கணும், என்ன பொறுப்பு கொடுக்கணுன்ற அந்த தெளிவே இன்னும் விஜய்க்கு வரல. அப்போ அந்த பயம் ஓபிஎஸ்க்கு இருந்தால் நியாயமானது. மூணாவது ஆப்ஷன் தான் நான் சொன்னேன், பேசாமல் வீட்டில் இருந்திருக்கணும். செங்கோட்டையனுக்கு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அவர் நடத்துகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. சில லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தா அதை திருப்பி நம்ம சொல்லி காட்ட வேண்டாம். விஜய்னா புதுசாக வந்திருக்கிற ஒருத்தவங்களுக்கு எல்லாமே உடனே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. சொல்கிறத கேட்டு காதுகளுக்கு வர்ற செய்திகளை கேட்டாவது தன்னை மாற்றிட்டு இருக்கணும். அதை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. விஜயனுடைய பேச்சுக்களும் கொஞ்சம் ஆணவம் கலந்துதான் மாறிக்கிட்டு இருக்கு. வர தேர்தல் கூட்டங்கள் அவர் பேசுகிறத பார்த்தா, இந்த 3-4 கூட்டத்தை வச்சு சொல்கிறேன், அவருடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ் எல்லாம் ஒரு தலைக்கணம் தெரியுது. அது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய விஜய்க்கு நல்லதல்ல. ஸோ அதை பார்த்து இவருக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கலாம். இவர் வழியே இல்லாமல் திமுக போயிருந்திருக்கலாம். அங்கே போனது என்னென்னா, அதிமுகவால் வாழ்வளிக்கப்பட்ட ஒருத்தர் வைத்திலிங்கம் போன போதோ, மனோஜ் பாண்டியன் போன போதோ, மைத்ரேயன் அவங்கெல்லாம் போன போது கூட இவ்வளோ தூரம் யாரும் பேசாது. அதிமுக தலைமை பொறுப்பிலே இருந்த ஒருத்தர், முதலமைச்சராகவே இருந்த ஒருத்தர் போகிற போது ஜீரணிக்க கஷ்டமாக இருக்கும். திமுக பார்வையில் அவங்க அந்த அரசியலை நல்லா பண்ணியிருக்காங்க. எதிரியை பலவீனப்படுத்துகிறாங்க, பலம் பெற விடாமல் தடுப்பதே பலவீனப்படுத்துறங்கிற முறையில் ஒரு கல் இப்படி உருவுறாங்க. அது நாங்கள் வேணான்னு தூக்கி போட்ட கல்லுன்னு இன்னைக்கு நக்கல் பண்ணலாம் ஓபிஎஸ்ஸை பார்த்து. ஓபிஎஸ் முன்னாடி 10 பேர் போனாலும் அந்த 10 பேர் போகிறது அதிமுகவுடைய ஆட்கள் தான். சரிதானா? பிறவியில் திமுகவா இல்லையே? இத்தனை ஆண்டு காலம் அதிமுக ஓட்டு போட்டவங்க உங்களை விட்டு போகிறாங்கன்னா அந்த 10 ஓட்டு உங்களுக்கு வேணாமா? ஸோ அந்த வகையில் அந்த 10 திமுக வர்றது திமுக பலம் தான். இன்னும் அந்த சமுதாயத்தில் ஓபிஎஸ் மேலே ஒரு மரியாதை உண்டு. அதில் ஒரு சரி பாதி கிடைச்சா கூட, சிந்தனை சதனெல்லாம் போக ஒரு பாதி வந்தால் கூட பரவாயில்லன்னு திமுக நினைக்கலாம். திமுக பார்வையில் நல்லது தான். ஆனால் அதில் திமுகவினர் மத்தியில் உள்ள ஒரு இன்னொரு கருத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும். இப்படி வர்றவங்களெல்லாம் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன? போடி ஒன்றியச்சாளருக்கும் போடி நகரச்சாளருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம திருப்பி நிற்கணும். 2 தடவை தோல்வி தழுவிய ஒரு முறை வெற்றி பெற்ற லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த தொகுதி முன்னாள் எம்எல்ஏக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்கணும்னு ரொம்ப இதாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார். ஏன்னா இன்றைக்கி அவர் எப்படியாவது தோக்கடிச்சா பார்த்தா நம்ம கட்சிக்கே வந்துட்டாருன்னு அந்த லக்ஷ்மணனுக்கு இன்றைக்கி ஒரு துக்கம் இருக்கும்ல, வருத்தம் இருக்கும்ல. தலைவர் பேச்சை கேட்பார், அது வேற. இந்த மாதிரி சேர்க்கிறவங்கள ஒருத்தர் ஆலங்குளத்திலேயோ ஒருத்த நாட்டிலேயோ அந்த தொகுதி திமுக காரங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லை. அப்போ இது போய்கிட்டே போகுதே அப்படிங்கிற போது அதில் கொஞ்சம் திமுக கவனமாக இருக்கணும். அப்போ விஜய் சொல்றது போல நிழலுக்கு ஒதுங்குறவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி விஜய்க்கு என்ன கவலை? அதை பற்றி விஜய்க்கு என்னங்க கவலை? அடுத்தவங்களுக்கு என்ன கவலை? ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களா, ஆள் கடத்தலாம், ஐபிசியில் ஒரு செக்ஷன், பழைய ஐபிசியில் ஒரு செக்ஷனை போட்டு வழக்கு போடுறதுக்கு விரும்பி வர்றாங்க, சேர்த்துக்கிறாரு. அது அவங்களுடைய அந்த நெருக்கடியை சமாளிக்கிற ஆற்றல் எனக்கு இருக்குன்னு ஸ்டாலின் நினைக்கிறார், அவர் சேர்த்துக்கிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு அதை பற்றி? இப்போ கல்லாப்பட்டி கூட்டணி விமர்சிக்கிறாரே சார், அப்போ இடதுசாரிகளும் இருக்காங்களா, அவங்களே சேர்த்து தான் சொல்றாரா? இல்லை, அப்படி அவர் சொல்லாததெல்லாம் நம்ம போய் சொல்லிக்கிட்டு இன்னொரு ஆளெல்லாம் பிடிச்சி சொல்றாரு. தேமுதிக போனதை வச்சு அவர் சொல்றார். அதுக்கு ஆதாரம் இல்லாமல் பொது வெளியில் பேசலாம், பணத்தை வாங்கிட்டு செஞ்சுட்டாங்கன்னு எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. ஒரு ஆதங்கத்தில் நாம் ஒரு கூட்டணி அமைக்கணும், குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் வரணும், நம்ம மெனக்கட்டுறோம், அது என்ன நடக்கலையே, அங்கே வலுவாயிட்டு போகுதுங்கிற ஒரு ஆதங்கமாக கூட இருக்கலாம். மற்றபடி இது ஒரு சராசரி மேடை பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை.
இப்போ சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல சேர்ந்து துரதிர்ஷ்டமானது அப்படின்னு பேசியிருக்காங்க. கட்சியும் வந்து தொடங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது அதிமுகவின் உரிமை சார்ந்த விஷயம் சசிகலா கைவிட்டு போயிடுச்சு. அவர் என்னைக்கு கொடி அறிமுகப்படுத்தினாரோ, ம். இனிமேல் அந்த வழக்க தொடர்ந்து நடத்த முடியாது. நான் தான் பொதுச்செயலாளர்னு இனிமேல் கேட்க முடியாது. பிளஸ் அவரோட இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இத பண்ணியிருந்திருக்கணும். என்ன அரசியல் வேணாலும் பண்ணட்டும். சசிகலா எந்த நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்ற உரிமையெல்லாம் நமக்கு கிடையாது. ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா என்ன நடக்கும்னு கணிக்கிற உரிமையோ, அதை பத்தி கருத்தோ, விமர்சனமோ சொல்ற உரிமை நமக்கு இருக்கலாம். இவர் இதுதான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த அரசியல தான் முன்னாடியே செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். உங்களுக்கு பின்னாடி இந்த அதே சமுதாயத்துல சசிகலாவுக்கும் செல்வாக்கு இருக்கு. உங்களுக்கு பின்னாடியும் சில ஆயிரம் பேர் திரண்டு வர்றாங்க. வெளிப்படையா வர்றாங்க. பல லட்சம் பேர் இருக்கலாம் நமக்கு தெரியாது. அப்படி தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு உற்சாகமோ, நம்பிக்கையோ தர்ற மாரி சசிகலாவுடைய கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள் அறவே இல்லை. அப்பப்ப எனக்கு தலைய காட்டுனது, 2 அறிக்கை விட்டத தவிர, வேற என்ன அவர் அரசியல் பண்ணார்? நேத்து பசும்பொன்ல அன்னைக்கு பேசினார் இல்லையா? மனம் திறந்து பேசினார். குமுறல்கள கொட்டினார். அதுல 90% உண்மைதான். எடப்பாடி எப்படிலாம் துரோகம் பண்ணார்ன்னு அவர் விவரிச்சதெல்லாம் நிஜம். உலகறிஞ்ச உண்மை. ஒண்ணும் ரகசியம்லாம் கிடையாது. ஜெயில் ஆவணங்கள்ல இருக்கு. நாங்க எத்தனை நாள் பரோல் தர தயாரா இருக்கிறோம்னு சொன்னது, தமிழ்நாடு அரசு ஒரு பதில் போட்டது. 15 நாள்லாம் எங்களால பாதுகாப்பு தர முடியாது. 5 நாள்ல கூப்பிட்டுக்குங்கன்னு சொன்னதெல்லாம் ஆவணங்கள்ல இருக்கு. மற்றபடி என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள்ன்ற மாரி அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ஆதாரம் நமக்கு இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆதாரத்த சொன்னா அத பத்தி நம்ம பேசலாம். இந்த அரசியல எடப்பாடிக்கு எதிரான இந்த அரசியல அவர் 22லயே தொடங்கியிருக்கணுமே. இவ்வளவு காலம் தாழ்ந்து செய்ய வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? சசிகலாவை எப்பயாவது பார்த்தீங்கன்னா, நீங்க சசிகலாட்ட போய் கேட்கணும் அத. நம்ம எப்படி சொல்றோம்? அது ஒரு ஆதங்கமா தான் நான் பதிவு பண்ண முடியும். அதிமுக நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நினைக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். முந்தா நாள் விட்டு அறிக்கை வரைக்கும் ஒரு அம்மா தொண்டர்கள், அம்மா ஆட்சி வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணியிருக்கணும்? கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணியிருக்கணும்? 90% வேலைகளை முடித்து விட்டேன். இணைப்புக்கான வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னு 3, 4 தடவ சொல்லிட்டாரு. நானும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல தான் ஒரு பத்திரிகையாளரா கூட நமக்கு தெரியாதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஒண்ணுமே நடக்கல. அப்போ சசிகலா தன்னையும் ஏமாத்திக்கிட்டு, தன்னை நம்பி வந்தவங்களையும் எதுக்காக இதை செய்யணும்? ஏமாத்தணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லாம இருக்கலாம். தன்னம்பிக்கைக்காக சொல்ற வார்த்தை தனக்குள்ள தான் இருக்கணுமே தவிர, பொது அறிவிப்பாக, அறிக்கையாக வெளியில வரக்கூடாது. அவன் நம்பி இருந்தான்ல இத்தனை நாள். அம்மா ஏதோ பண்றாங்க சின்னம்மா. என்ன பண்ணாங்க? இவர் சொல்லி முடிப்பார். அடுத்த நாள் கேபி முடிச்சா அவர் பேட்டி கொடுப்பார். சசிகலா குடும்பத்தை, அவரையோ, அவர் குடும்பத்தாரையும் சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைம்பார். சரிதானா? அப்ப இந்த அரசியலுக்கு மாற்று அவர் முன்னாடியே சொல்ல 9 ஆண்டு காலம் காத்திருந்தேன். எடப்பாடி திருந்துவார்ன்னு சொன்னாங்களா? ஏன் இன்னொரு 10 வருஷம் கூட காத்திருங்களேன். வயசு எங்க போகுது உங்களுக்கு? சொல்லுங்க. நான் பிராக்டிக்கலான ஆள் நானு. வயசை பத்தி தான் பேசுவேன். உடல்நிலை பத்தி பேசுவேன். சசிகலா நல்லா இருக்கணும், 100 ஆண்டுகள் வாழணுங்கிறது வேற. ஆக்டிவ் அரசியல் பண்றதுக்கு நமக்கு வயசு திரும்பிக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க. நீங்களும் சுற்றி சுழண்டு வரணும்னா உங்க உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாருக்குமானதான். எனக்கு ஏற மாதிரி உங்களுக்கு தான் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சு ஒரு நடைமுறை ரீதியாக நடைமுறை சாத்தியம் உள்ள வகையில அரசியலை நகர்த்திட்டு போகல சசிகலா. தவறான நேரத்தில் தவறான முடிவை எடுத்திருக்கிறார். சரி, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது அவருடைய உரிமை. யாரும் தடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். இவர் இந்த 5 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்த நிலைப்பாடு என்ன? அம்மா ஆட்சி மீண்டும் வரணும்னு சொன்னார். இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தில் 234 தொகுதியிலே நான் போட்டியிடுவேன், எங்கள் இயக்கம் போட்டியிடும் சொல்லியிருந்தா நான் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அம்மா ஆட்சி அமைக்க போறவங்க. சசிகலாவுக்கு அந்த உரிமையும் தகுதியும் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். 234 நீங்க நின்னா தான் குறைஞ்ச 118ல ஜெயிப்பீங்க. இல்ல நான் 120 இடத்துல நிற்பேன், 118ல ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்றது கூட தன்னம்பிக்கை கலந்தது. இப்போ என்ன தகவல் வருது? 30 40 இடத்துல நிற்க வருதா காதுக்கு? யார் ஆட்சி அமைக்க போறீங்க? 30 இடத்தில் நின்று யார் ஆட்சியை நீங்க அமைக்க போறீங்க? அப்போ 5 ஆண்டுகளா பேசின பேச்சுக்கு அது முரண்பாடா பார்க்குற போதே எடுத்த உடனே தெரியுது இல்ல? இது ஒரு நல்ல அரசியலா? எல்லாரும் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்றாங்க, சசிகலா துரோகம் பண்ணலாமா? அந்த ஆன்மா மன்னிக்குமா? அப்படிலாம் கேள்வி வந்தால் பதில் சசிகலா தான் சொல்லணுங்கிறதுல இதை சொல்கிறேன். மற்றபடி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். 30 நான் எங்க சொன்னேன், நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டா நான் என்ன பொறுப்புன்னு நாளைக்கு சசிகலா சொல்லலாம். அவர் இறுதி முடிவை எடுக்கட்டும், அப்புறம் நம்ம விமர்சிக்கலாம். இப்போ வந்த தகவலை வச்சு 234 தொகுதியிலும் அவர் போட்டியிடாத வரைக்கும் அது அதிமுகவின் தோல்விக்கு தான் வழிவகுக்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்த நிலைப்பாட்டுக்கு அது எதிரானது. ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து தொகுதிகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோரிக்கையை வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அந்த கோரிக்கை வந்து நியாயமானது தானே சார்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யாருமே வேணும் தப்புன்னு அப்படின்றது. சொல்லலையே. தப்புன்னு யாருமே சொல்ல. பொது வெளியில் கேட்கறதுக்கு தான் அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, அதாவது ஒரு நாகரிகம் இல்லைன்னு சொன்னோம். டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பேட்டி கொடுத்தார் 10 நாள் முன்னாடி. எங்களுக்கு யார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவாரோ அவரோட தான் கூட்டணி சொன்னார். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன்? கிருஷ்ணசாமின்னா எந்த அணியிலையும் சேரலை. பிரேமலதா 10 நாள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தார், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும்னு. எந்த அணியிலையும் சேராத பிரேமலதாக்கு அதை சொல்ற உரிமை இருக்கு, தகுதி இருக்கு, சூழல் அமைஞ்சிருந்தது. காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சா? இல்ல. உடையில இல்லை. முறிஞ்சதா திமுகவை காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்களா? ஸோ தோழமை தொடருது இல்லை. தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு நபர், ஒரு முக்கியஸ்தர் பொது வெளியில் நின்றுட்டு நீ ஆட்சியில பங்கு கொடுக்குறியா இல்லையா, கத்தி எடுத்துக்கிட்டு குத்தவா வேணாமாங்கிற மாதிரி
எங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இல்லையா அப்படின்னு பொது வெளியிலிருந்து கேட்குற விஷயம் அது அல்ல. கூட்டணி தொடர்ற போது அவர் தன் கட்சி தலைவருக்கு லெட்டர் எழுதணும். நீங்கள் கூட்டணிக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்க, அந்த குழு அறிவாலயத்துக்கு போகிற போது மறக்காமல் 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க, உறுதியாக இருங்க, ஆட்சியில் பங்கு கேளுங்க, அதிக இடங்கள் கேளுங்க. கடிதம் எழுதுகிற உரிமை ஒரு பக்கா காங்கிரஸ்காரனாக மாணிக்கம் தாக்கூருக்கு இருக்கு. அவர் அதை செய்ய தவறி ட்விட்டர் மூலமா பத்திரிகையாளர் மூலமா கேட்டது, அதை ஊடகங்கள் பெருசுபடுத்தினது, இது தப்புன்னு நம்ம சொல்றோம். அதைத்தான் நம்ம அழிச்சாட்டியம் அல்லது சில்மிசம் சேஷ்டைன்னு சொன்னோம். மற்றபடி அந்த கோரிக்கையவோ மாணிக் தாக்கூருடைய உணர்வுகளையோ நம்ம தப்புன்னு சொல்லவே இல்லையே. எழுப்பிய இடம் தவறு, எழுப்பிய விதம் தவறு. அவருக்கு இருக்கிற அடையாளம் கூட பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடையாது. அவர் பேசுறத காங்கிரசின் கருத்துன்னு ஊடகங்கள் பண்றது. எந்த இயக்கத்துக்குள்ள இந்த குழப்பம் நடந்தாலும் அந்த குழப்பத்தை இப்படி பயன்படுத்தலாம், இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன். ஏதோ திமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த சதி அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அதிமுகலே இதே மாதிரி தான். இல்லாத விஷயத்தை பெருசு இருக்கிறத நல்லா சொல்லுங்க, உங்க ஸ்டைல்ல சொல்லுங்கிறதா ஊடக தர்மம். பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? குறிப்பாக இந்த அதிகார கட்டமைப்புல பிரவீன் சக்கரவர்த்தி யார்? 0. கூட்டணியை முடிவு செய்யறதுலையோ, யாருடன் கூட்டணி அமைக்கலாம்னு முடிவு பண்றதுலையோ, ஆட்சியில பங்கு கேட்கலாமா வேணாமான்னு அதை பத்தி முடிவெடுக்கிறதுலையோ, எத்தனை இடங்கள் கேட்கணுங்கிற குழுவிலையோ அவர் உறுப்பினரா? எந்த அடையாளமும் இல்லாத தரவுகள் ஏதோ ஒரு விங்குக்கு ஒரு தலைவராக இருக்கிறோம் வச்சுப்போம். அவர் அந்த வேலையை பார்க்கறதுக்கு தானே அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் இத்தனை ட்விட்டு போடுறாரு. அதை ஊடகங்கள் காங்கிரசின் கருத்துன்னு சொன்னாங்க. அது பொய்ன்னு விவரம் அறிஞ்சவங்களுக்கு தெரிய முடிஞ்சிச்சு. இந்த 2 பேரும் யாரு? இன்னொரு அடையாளம், ராகுலுக்கு இடதும் வலதுமாக இருக்கிறவர்கள்னு ஒரு அடையாளம் இருக்கு. உண்மையும் அதுதான். அந்த ராகுல் காந்தி போன நாடாளுமன்ற தேர்தல் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு காட்சி ஞாபகம் இருக்கா? ரோட்டுக்கு நடுவில் டிவைடர் இருக்குல்ல, அதை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடைக்குள்ள போனாரா ராகுல்? ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அந்த மேடைக்கு, பிரச்சார மேடைக்கு போய் ஸ்டாலின் அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாரு. கூட்டம் தொடங்க போகுது. அந்த ஸ்வீட் பாக்கெட் இப்படி லெஃப்ட்டில் கொடுப்பாரு. இடது கையில் கொடுக்கறது தமிழர்கள் கலாச்சாரம் இல்லை. ஆனால் தமிழன் அதை ரசித்தான். அந்த உண்மையான அன்பு அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருந்துச்சு. இடது கைன்னே தோணலை யாருக்கும். அந்த அன்பை தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா சோத்தை தாண்டி போய் சாதாரண ராமசாமி குப்புசாமி மாதிரி தாண்டுவார். அப்படி அந்த சோத்தை தாண்டிட்டு போய் வாங்கிட்டு வந்து இந்தாங்க ஒரு பிரதரா என்னுடைய அன்பின் அடையாளம்னு சொல்லி கொடுத்தார். அந்த ராகுலுடைய அந்த பிம்பம் அன்னைக்கு தமிழர்கள் மனசுல எவ்வளோ உயர்ந்து போயிருந்துச்சு. அந்த சோகால்டு பிம்பம் இந்த 1 மாசத்துல உடஞ்சு சுக்குநூறாச்சு. காரணம் ராகுலுடைய அந்த கள்ள மௌனம் தான். தன்னால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், தன்னுடைய ஆதரவாளர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள் அறியப்பட்ட 2 பேர் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்றாங்க பொது வெளியில. சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இயங்குற ராகுலுக்கு அது தெரியாம இருக்காது. டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மாணிக் தாக்கூர் ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டர் ரசிக்க தான் ராகுலுடைய பிம்பம் இங்கே உடைஞ்சது. மற்றபடி அதே ராகுலுக்கு 25 இடம் கேட்டு கொடுத்தீங்களா பொருள், இப்போ 75 இடம் வேணும்னு கேட்குற உரிமை ராகுலுக்கு இருக்கு. 1 to 1 தான் பேசணும். யாரை டிஆர் போல டெல்லிக்கு அனுப்புங்க, இல்லை நான் சென்னைக்கு வரேன் ஸ்டாலினை சந்திக்கிறேன், கேட்குற உரிமை ராகுலுக்கு இருக்கு. இந்த கள்ள மௌனத்தினாலேயோ யாரோ ஒருவரை தூண்டி விட்டு அழுத்தம் கொடுக்குறனாலாம் யாரும் சீட்டு அதிகமாக கொடுத்துட போகிறது இல்லை. அது தப்பான கணக்கை காங்கிரஸ் போட்டுட்டாங்க. காங்கிரஸுக்கு அந்த அந்த தகுதி இல்லைலாம் நம்ம சொல்லக்கூடாது, அது பொய்யும் கூட. அவங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. ஓட் பேங்க் இருக்குது, ஒரு தேசிய கட்சிங்கிற அடையாளம் இருக்குது, பரந்துபட்ட கட்சிங்கிற ஒரே அடையாளம் வேறு எந்த கட்சிக்கு இல்லாதெல்லாம் இருக்குது. பிஜேபிக்குனே இப்போ அதையெல்லாம் நம்ம யாரும் குறை சொல்லலை. கேட்ட விதம் தப்புன்னு சொல்கிறோம். ஓகே சார். இப்போ தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வந்து போட்டியே 2 பேருக்கு தான். ஒன்று தாவேகாக்கு, ஒன்று டிவிகேக்கு, ஒன்று விஜய்க்கு ஸ்டாலினுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டே படுத்தாத மாதிரி தானே அவர் பேசிட்டு அது இருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் நினைக்கலாம். 2ஆம் இடத்துல இப்போவே நான் கொண்டாந்து பொசிஷன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிடலாம். பட் அது அவருடைய இலக்காகவும் கனவாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம். தப்பே கிடையாது. ஒரு தலைவன் அப்படி தான் பேசணும். உண்மை அது அல்ல, அல்லது இது வரைக்கும் உண்மை இல்லை. அது வரப்போகிற தேர்தலில் 2ஆம் இடம் வந்து காமிச்சிட்டு, இல்லை ஆட்சியவே பிடிச்சு முதலிடம் வந்து காமிச்சிட்டு சொன்னார்னா தான் நம்ம அதை ஏற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதும் திமுகவுக்கு போட்டி மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு போட்டி திமுக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தரவுகள் அடிப்படையில் நான் பேசுகிறேன். வரப்போகிற தேர்தலில் ஒரு பல தொகுதிகளில் அல்லது பாதி இடங்களில் திமுகவை முதலிடம் வந்துட்டு அதிமுக பின்னாடி தள்ளினார்னா, அல்லது திமுகவே பின்னாடி தள்ளினார்னா, திமுக 3ஆம் இடம் போகக்கூடாது என்ன இருக்குது? ஜனநாயக நாடு ஆப்ஷனில் அதையும் தான் சேர்க்கணும். யாராவது ஒருத்தர் 2ஆம் இடம் தள்ளிட்டு இவர் முன்னாடி அதுக்கு முன்னாடி போயிட்டாருன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் நாங்கள் தான் வந்துட்டோம் பார்த்தீங்களான்னு. இப்போதைக்கு அதை அங்கீகரிக்கப்பட்ட கருத்தாக நான் பார்க்கல. ஒரு தன்னம்பிக்கையுள்ள தலைவரின் எதிர்பார்ப்பா இலக்காக நான் அதை பார்க்குறேன். ஆனால் அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தராக விலகிட்டு இருக்காங்களே சார், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா 2ஆம் இடத்துல வர்றதுக்கான? அதையும் நம்ம சொல்லணும். நமக்கு ஏதாவது அந்த எக்யூப்மெண்ட் வச்சிருக்கீங்களா? அதை அளக்கிறதுக்கு கருவிகள் ஏதாவது இருக்கா? ஒரு பார்வை பார்க்குறோம், அவ்வளோதான். அவர்களெல்லாம் போன பிறகு எங்களால் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக பலவீனப்பட்டிருக்குங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். பலம் இழந்து போய் அவ்வளோ இதாகலாம் இன்னும் அப்படி ஆகலை.
ஆனால் இன்னும் எத்தனை 2 தோல்வி சந்திச்சு இன்னொரு தோல்வி இன்னும் தாங்காது. அதுக்கப்புறம் பேசணும். இப்போவே போய் நம்ம ஏதோ சாப விடுற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறவன் நான் அல்ல. ஓகே சார். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, விவாகரத்து கோரி இவ்வளவு நாள் வந்து தனியாக பிரிஞ்சிட்டு இருந்த தாவேகா தலைவர் விஜயும் அவங்களுடைய மனைவியும் அவங்களோட மனைவி சங்கீதா அவர்கள் இப்போ செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் வந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன் பொதுவாக இவ்வளவு நாள்? தனிப்பட்டவருடைய வாழ்க்கையை பற்றி நான் விவாதிக்க மாட்டேன். ஆனால் ஒரு கருத்தை என்னால் சொல்ல முடியும். சினிமா நடிகராக நீங்கள் 1000 பண்ணலாம். இதை நான் இப்போ சொல்லலை. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பல நேரங்களில் சொன்னேன். நீங்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மக்களால் கவனிக்கப்படுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை தவிர இந்த விவகாரத்துக்குள்ள நான் பேச மாட்டேன். அது நல்லதும் இல்லை. சீமான் அவர்கள் திருச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு வந்து நடத்தியிருந்தாரு. அந்த இடத்துல ஏற்கனவே அவர் வந்து கூட்டம் நடத்தியிருக்காரு, பொதுக்கூட்டம். இதெல்லாம் வராத கூட்டம் அதில் வந்து அதில் வந்து வந்த கூட்டத்தை விடவும் அந்த இடத்துல நிறைய கூட்டம் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருந்தார். 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் நல்ல வந்து விஷயம் தான். எல்லாருமே கவனிக்க தகுந்த மாதிரி அல்லது பேசுபொருளாக அந்த மாநாடு இருந்ததை நம்ம சொல்றதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. வெற்றிகரமான மாநாடுன்னு சொல்லலாம். தேர்தல் இருக்கிற நேரத்தில் தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, விஜய் போன்ற எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் எனக்கு வருகிற கூட்டம் கூடுமே தவிர குறையாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறார். இதே அவர் தேர்தல் ரிசல்ட்லையும் காமிச்சு 15 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு ஒரு 8.5% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் வாங்கினார் இந்த கட்சிக்கு. இப்போ தான் அந்த 8 9 கூட வச்சுக்கோமே, அந்த 9% குறையாமல் பார்த்துக்கிறது தான் சீமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். அதை குறையாம பார்த்துக்கிட்டாருன்னா 9.5 10 வாங்கிட்டாருன்னா ஆட்சியை பிடிக்கட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் தொடர்ந்து அவர் பர்சன்டேஜ் ஏறிட்டு தானே சார் ஏறிக்கிட்டு போனா குறையாமல் இருந்தாலேன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்றேன். இன்னும் குறைச்சி சொல்றேன் நான். 1/2% கூடனா வேற கதை. 9 குறையாமல் பார்த்துக்கிட்டாலே சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்வேன். ஏன்னா விஜயனுடைய வருகை எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அது உண்மையும் கூட நான் சொல்றேன். சீமானுக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த 8.5ல 1% போகும் குறைஞ்சபட்சம் வச்சுப்போம். 7.5 இருக்குமா? 7.5ங்கிறது நல்ல வார்த்தை இல்லை. இந்த 8.5ல 1/2% போகுது, மீதி 8 இருக்குமா? அந்த 8ல் புதுசாக எனக்கு ஒரு 1.5% வந்தாங்க அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம். காட்டி காமிச்சிட்டாருன்னா நிஜமாகவே சீமானுடைய சித்தாந்த அரசியலுக்கு, கொள்கை அரசியலுக்கு இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்காவது மரியாதை தர தயாராக தான் இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு மெசேஜ் வெளிப்படும். மாறாக குறைஞ்சிடுச்சுன்னா சித்தாந்தத்தை பற்றின ஒரு கேள்வி வரும். அதுக்காக அவர் சித்தாந்தத்தை விட போகிறதில்ல, கொள்கையை மாற்றிக்க போகிறதும் இல்லை. ஒரு பார்வையை நான் சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டு, பாதி இடங்கள் பெண்களுக்குன்னு சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகாமல் நிஜமாகவே இல்லை மெனக்கெட்டு எந்த தொகுதியில் எந்த பெண், அந்த பெண் எந்த சமுதாயம், ஓரளவு ஜாதியும் பார்த்து தான் போட்டிருப்பார். ஜாதி ஒழியணுங்கிறலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில தொகுதியில் நிறுத்துற போது எப்போ அவருக்கு அங்கே கொடுத்துட்டோம் இவருக்கு இங்கே கொடுப்போம் அப்படின்ற போதே ஜாதி இங்கே வந்துடுதில்ல. அந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி சொன்னதை சொன்னபடி செய்த சீமானை நம்ம பாராட்டத்தான் வேணும். பாதி இடங்களை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய மனசு இருக்கணும். சீமானுக்கு அது இருக்கு. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் சொல்கிறவங்க எல்லாருமே, செங்கோட்டையன் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, 50% வாக்குகள் வந்து எங்களுக்கு நான் தனித்து நிற்கும் போதோ வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றாங்க. எந்த எலெக்ஷனுமே நிற்கல. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சொல்கிறாங்க, நம்பிக்கையை எப்படி காட்டுது. கணிக்கிறாங்க? வாழ்த்து சொல்லுவோம். நமக்கு வாழ்த்துக்கா பஞ்சம். இந்த பாக்கெட்டில் ஒரு பொக்கே வச்சுப்போம், தாங்க போடுவோம். இல்லை வாட்ஸ்அப்பில் பொக்கே போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வாழ்த்து சொல்லுவோமே. அவங்க தன்னம்பிக்கையை காட்டுது, தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரும்னு நம்புறாங்க. தந்தால் சந்தோஷம். இப்போ திமுகவோட ப்ளஸ் மைனஸ்னா என்ன சார் சொல்வீங்க? இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க நிறைவாக கூட்டணி தான் பண்ணுறாங்க. பலம், ம் அதிகார பலம், பண பலம், ம் அதெல்லாம் பலங்கள். பலவீனம்னு நான் சொல்றதுக்கு ஒன்று, இந்த ஆட்சியில் இருந்த சில விஷயங்களை அதிமுக எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட கொண்டுட்டு போறாங்க. ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருந்தால் இருக்க தான் செய்யும். அதை எப்படி பூதாகரப்படுத்தியோ அல்லது அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து மக்கள் முன்னாடி போய் நிறுத்துறாங்கிறது தான் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாட்டி அது பாட்டுக்கு இருந்தும் தெரியல போகணும் தெரியலன்ட்டு திருப்பி இவங்களே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்கிற சூழல் நிலவுது. பலவீனங்களும் இந்த மாதிரியான சில சில்மிஷங்கள், சவால்கள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். காங்கிரஸ் செஞ்ச சில்மிஷத்தை சொன்னேன். ம் சவால்கள்ங்கிறது எல்லோருமே கூடுதல் இடம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கடந்த 3 பொதுத் தேர்தலாக ஸ்டாலின் இவ்வளோ பெரிய அணியை கட்டமைச்ச போதும் அதை கரெக்டாக கையாண்டார். அவருக்கு சூழலும் அவர் மீதான மரியாதையும் அவர் நடந்து கொண்ட விதமும் அதுக்கு கை கொடுத்துச்சு. மற்ற தலைவர்களும் மதித்து சரி தலைவர் சொல்லிட்டாரு கேட்டுப்போம் அப்படின்னு. இப்போ எல்லாருமே ஒரு அக்ரெசிவாக இருக்கிறாங்க. நீங்கள் தர்றீங்களா இல்லை எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு விஜயை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு இது இருக்கிற போது இது நிஜமாகவே கூடுதல் சவால் தான். அதை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ வரக்கூடிய தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு பேச்சும், அதனால தொங்கு சட்டமன்றம் வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது சார். வந்த பிறகு பேசுவோமே. இன்னும் நாமினே இது நோட்டிஃபிகேஷன் வரல, யார் யார் எந்த அணின்னு ஃபைனல் ஆகலை, அதில் இடங்கள் எதுன்னா, ஏன்னா அதில் ஒரு கசப்பும் சந்தோஷமும் வரதான் போகுது எல்லா அணிலையும். நான் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பான், ஏன்னா அவர் கொடுத்துட்டு எனக்கு கோவப்படுவான், சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி நாமினேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் நடக்கும். கடைசி வரைக்கும் அவன் கோச்சிக்கிட்டு வீட்லேயே இருக்கிறதும் நடக்கும். அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். இதெல்லாம் நடந்து தேர்தல் முடிஞ்சு தாவேகா கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் போட்டி போட போகிறாங்க. அவரும் அந்த அணியும் யாரோ அணி சேர தான் போகிறாங்க சின்ன சின்ன கட்சிகளோட.
அவர்கள் களத்தில் எப்படி களமாட போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். இவ்வளவெல்லாம் இன்னும் தொடங்காத போது தொங்கு சட்டமன்றம் அது என்ன இம்பேக்ட் அப்படின்லாம் பேசுறது இந்த நேரம் பொருத்தம் இல்லாத நேரமா இருக்கும். அப்படி ஒன்று அமைஞ்சா பேசுவோம். இவ்வளவு நேரம் குமுதம் ரிப்போர்ட்டரோட நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. தமிழக தேர்தல் களம் 2026. யாருடன் யார் கூட்டணி? வெல்லப் போகும் அணி எது? பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குகிறோம். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.